ஆளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமான ஜோதிடர் ஸ்ரீ குருமணி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருக பெருமான பிடிக்கும்? சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை முருக பெருமானுடைய காது செவிக்கு போகும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே எப்படி அனைவருக்குமே இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில இந்த பயிற்சி முக்கியமான பயிற்சி. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. 1, அந்தஸ்து இல்லாத மனிதனே கிடையாது. 2, தொழிலும் ஆசையும் 2ம் பார்க்கிறாங்க. இது எப்படிப்பட்ட யோகத்தை ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கொடுக்க போகுது. எப்படி உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். வீடு கொடுத்த அதிபதி சிவராஜ யோகத்துல ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரை சூப்பரா உட்கார்ந்து இருக்காரு. இது 1 யோகம். அடுத்து நீசமான சுக்கிரன், எல்லாருமே நீசன் சொல்லுவாங்க. இது இங்க நீசமான வேலை செய்யாது. வக்ரசனி பார்வையில இந்த சுக்கிரன் கால சக்கரத்துக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிர பகவானை பார்க்கிறார். கால சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் சனி பகவானை பார்க்கிறார். அப்ப இந்த 2 பார்வை எப்படி பாருங்க, பணம், பொருள், ஆசை, லாபம் எல்லாமே ஒண்ணு கூடி வருது. இது 12 ராசிக்கும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஏன் சுக்கிர புத்தி, சுக்கிர தசை, சனி புத்தி, சனி தசை வந்தா ஏன் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து போய் பாக்குறாங்க? நமக்கு எதுவும் யோகம் வராதா? அப்படிப்பட்ட யோகம் இந்த சுக்கிர பயிற்சியில யாருடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கோ பயங்கரமான ஒரு லாபத்தை பார்க்க போறாங்க. அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி கால சக்கரத்தின் 11வது ராசி தான் கும்பராசி. எப்போதுமே பாருங்க, நல்ல ஒரு லாபகரமான குணம் கொண்ட ஒரே ராசினா கும்பம் மட்டும் தான் சொல்ல முடியும். எப்படி லாபகரமான ராசின்னு சொல்லணும் கும்பராசியை பொறுத்தவரை. என்னங்க லாபம்? பண பொருள்லாம் அலைய மாட்டாங்க. அந்தஸ்து கௌரவத்தை நிறைய பார்க்கக்கூடிய ஒரே ராசினா கும்பராசி மட்டும் தாங்க. பயங்கரமான தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், பிரம்மாண்டமான கற்பனையான குணம், ஒரு 10 பேரை வச்சு நிர்வாக முடிய கெப்பாசிட்டி இந்த ராசிக்கு நிறைய இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கணும். கும்பத்தை பொறுத்தவரை நிர்வாக திறமை சூப்பரா இருக்கும். பிரம்மாண்டமான கற்பனை பயங்கரமா இருக்கும். எல்லா கலையிலுமே டக்குன்னு கத்துக்குவாங்க. ஈஸியான திறமையான குணம், நல்லா ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய குணம், கம்ப்யூட்டர், கலை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், மருத்துவம், வெளிநாடு வெளியூர் பிசினஸ், கமிஷன் வியாபாரம் எல்லாத்துலயும் பட்டை கிளப்பக்கூடிய ஒரே ராசி கும்பம். கும்பம் தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஒரே ராசி கும்பம். கடுமையா உழைக்கக்கூடிய ராசி கும்பம். அப்படிப்பட்ட கும்பராசி என்று வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி என்ன விபரீத யோகத்தை கொடுக்க போகுது? நான் இப்படிதான் கேட்பேன். என்ன விபரீத யோகத்தை கொடுக்க? 8ஆம் இடத்துல போய் நிக்கிறார் இந்த சுக்கிர பகவான். உங்க ராசி அதிபதியை பார்க்கிறார். 2 அடி சனி சுக்கிரன் நட்பான கிரகம். 2 பார்த்துக்குது. உங்க ராசில இருந்து பாருங்க சுக்கிரபான எத்தனாம் வீட்டு அதிபதி? உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி. நல்ல வீடு வாங்கணுமா? சுக்கிரபான பாத்துக்குங்க. இடம் வாங்கணுமா? சுக்கிரபான பாருங்க. குடும்பம் நல்லா இருக்கணுமா? சுக்கிரபான. அம்மாவுக்கு எப்படி பலன் இருக்கும்? சுக்கிரன். வண்டி, வாகனம், பூமி, இட, பூமி, சொத்து எல்லாமே சுக்கிரன் தான். அடுத்து 9 கெட்டதே நடக்க கூடாதுன்னா 9ஆம் நல்லா இருந்தா போதும். எப்படி திரிகோணஸ்தான அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அப்பாவுடைய உறவு முறைகள், தெய்வீக பணிகள், எந்த ஒரு கெடுதல் வந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரே கிரகம். பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்கிறது 9ஆம் இடத்துல நிறைய இருக்குது. உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவத்தோட நல்ல ஒழுக்கமான ஒரு பெரிய லெவலுக்கு போனா 9ஆம் இடம் நல்லா இருந்தாவே போதும். அப்படிப்பட்ட அதிபதி எங்க இருக்கிறாரு? 8ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதியை பாக்குறாரு. நல்லதா கெட்டதா நல்லா பாருங்க. ஒரு கிரகம் நீசமாயி 8ஆம் இடத்துல இருந்தா விபரீத ராஜயோகத்தை பண்ணும். இது நம்ம சோதர ஜாதத்துல உண்டு. ஸ்ட்ரைட்டா பாக்குறாரு. 2ஆம் இடத்தை பாக்குறாரு. இனிமே 7 ரசன்ல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? அவங்களாம் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருக்கோம். கும்பராசியை பொறுத்தவரை செம்ம லக்கு இருக்குது. சரியாந்திர யோகம் இருக்கு. ஏன்னா 7 ரசனி பாதிக்கும் போது வருமான பிரச்சனை கண்டிப்பா ரொம்ப வந்துருக்கும். நீங்க கேட்டுக்குங்க. கும்பராசியை பொறுத்தவரை வருமான பிரச்சனை இருக்க மட்டும் கேட்டு பாருங்க. இப்ப சனி வக்கரமா இருந்தாரு, கண்டிப்பா பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா நீங்க ஒரு சிரமத்தை பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய சகோதரி உறவுல ஒரு மன வருத்தம், டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்கா மாட்டேங்களுக்கு. இந்த சனி பவன் எப்ப உள்ள வந்தாரோ வேலை இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, நண்பர்கள் எதிரியா மாறிட்டான், கணவனுடைய ஒற்றுமை சந்தோஷம் சரியா இல்லை, படிப்புகள் சரியா அமையல, தொழில் சரியா அமையல, நான் நிம்மதி இல்லாம இருக்கேன்னு சொல்லி நிறைய சொன்னவங்க யாருன்னா கும்பராசிக்காரா? நீங்க கேட்டு செக் பண்ணி. இதை நான் ஏன் சொல்றேன், எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து கும்பராசிக்கிறாங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே கொடுக்குறாங்க. இப்படி ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே கொடுக்குறாங்க.
ஏன்னா ஒவ்வொருத்தருமே நீங்க இது ஃபுல்லாவே நீங்க வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க. உங்க ஜாதக தசாபதியை பார்த்து எடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மால வந்துடும். அவங்க ஜாதகம் அந்த தசாபதி வரும்போது அந்த வேலை கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா சுக்கிரபாகம் திடீர் யோகம். ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. அவர் சனிப்பான பாக்குறாரு. அதெல்லாம் நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது நான் சொல்றேன். நிறைய ஒரு மாற்றம் இருக்கும். நீங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியமா இருக்கும். ஒண்ணுல திடீர் பணம் வரும்னு நான் சொல்லுவேன். எது மூலியமா வரும்? விற்க முடியாத இடத்தை வித்து முடிப்பீங்க. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விற்க முடியாத இடம் வித்து போகும். இடத்த மாத்துவீங்க, வீட்டை மாத்துவீங்க, வண்டியை மாத்துவீங்க, வாகனம் மாத்துவீங்க, பொருளை மாத்துவீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் மாத்த போறீங்க. அது கண்டிப்பா 100% நடக்கும். ஏன்னா வீட்டு இட பூமிக்குள்ள அதிபதி சுக்கிரபாகன் உங்க ராசி அதிபதியை பார்க்கிறேன். இதை வச்சுதான் சொல்றேன். எதையும் நான் வச்சு சொல்லலை. அதுவும் ஆதாரத்தோட சொல்றேன். உங்களுக்கு கணவன் பேர்லயோ இல்ல மனைவி பேர்லயோ சொத்து பூமி வாங்குவீங்க. நோட் பண்ணி வச்சுக்கோ. கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை உத்தியோகத்துல எதிர்பாராத அளவுக்கு மிக பெரிய ஒரு ப்ரொமோஷன் இருக்கு ராஜா. நினைச்சு பார்க்காத அளவுக்கு ப்ரொமோஷன் இருக்கு. பாக்யாதிபதி சனி பகவானை பார்ப்பதால் 6ஆம் இடத்துல சிவராஜயோகம் சேர்ந்து இருப்பதால், சூரியன் குரு சேர்ந்து இருப்பதால் கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்காச்சும் வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ப்ரொமோஷன் வரப்போது. வேலை கிடைக்காம வேலை உத்தியோகம், நல்ல வேலை, தலைமையான பொறுப்பு வேலை, ஒரு லீடரா போகக்கூடிய பொறுப்பு வேலை ஒண்ணு ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதிக்குள்ள வரும். இல்ல ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் 14 ஆகஸ்ட் 30க்குள்ள ஒரு லீடரா போச்சு நீங்க போறீங்க. அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுத சொல்லுங்க. கும்பராசி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நீங்க உங்க பக்கத்து வீடா இருக்கட்டும், உங்க குடும்பத்துல யாரா இருந்தாலும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம், அரசாங்க சம்பந்தப்பட்ட பணம், பொருள், நகை உங்களுக்கு வரும் பார்த்து. ஏன்னா இதுல எந்த கெட்டதை என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு நல்லா இருக்கு. உங்களுக்கு 7 சனி பார்த்த சனி பாதிக்காது. காதல் திருமணமா, 2வது திருமணமா, திருமணத்துக்கு நான் எந்த ஒரு கெட்டதும் என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இதையும் தாண்டி ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்குறி வரும் பார்த்துங்க. எந்த ஒரு கெட்டதும் நடக்காது. வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, வெளிநாட்டுல எத்தனை பேருக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை சரியாகும் பாருங்க. இப்ப வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி நீங்க வேலை மாறுவீங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களாம் செம்ம லக்கு இருக்குன்னு சொல்லுங்க. மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்க செம்ம லக்கு இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. வெளிநாட்டுல உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் யோகமா இருக்கும் அந்த கிரகத்துடைய நம்பரை சூஸ் பண்ணி போட்டு பாருங்க. கண்டிக்க போது பாருங்க ஜாக் பாட்டு. உங்க ஜாதகம் அந்த கிரகம் யோகமா இருக்கணும். சம்பந்தம் இல்லாம எடுத்தா பலவீனமா இருக்கு. ஏன்னா ஏன் இப்படி சொல்றேன், நிறைய பேர் அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்குங்க. எப்படி ரியல் எஸ்டேட் கமிஷன், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை சார்ந்த விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா அந்த கணக்கு வழக்கு சார்ந்த துறை, மருத்துவத்துறைனா நல்லா இருக்கும். மெக்கானிக்கல் துறை, இந்த துறை எல்லாமே நிறைய பேர் இதுல இருப்பீங்க. அதனால சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது. வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாமே சுப செலவா நீங்க பண்ணிக்கலாம். இதான் நடக்கும் இந்த சுக்கிர பயிற்சியில பாத்துங்க. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல திடீர் யோகத்துல இருக்காரு. அதனால எல்லாமே திடீர்னு உங்களுக்கு நடக்கும் பாத்துங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிருமா, தொழில் பண்ணலாமா வேண்டாமா, ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தொழில் ஆரம்பிங்க. ஏன்னா சனி வக்கரமா இருக்காரு. தொழில்ஸ்தான அதிபதியும் நல்லா பலமா தான் இருக்காரு. இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்றது நல்லது. இந்த இடத்துல தொழில கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். யாரு? கும்பராசிக்காரர். இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிருவோமா, முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதுல அவிட்ட நட்சத்திரம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. அவிட்டத்துல பிறந்துட்டாவே எப்போதுமே எடுத்துக்கணும். இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது. அவிட்ட நட்சத்திரம் எல்லாருமே சூப்பரா இருக்குங்க. நல்ல ஒரு வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும். இனிமே சொல்றேன், வீட்டுல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் பண்ண போறீங்க. திருமண பேச்சு பேசுவான்னு சொல்லுங்க, சொல்லிருங்க. காதல் திருமணம், 2வது திருமணமே கைக்குடி வரும். வேலை தொழில் இடம் மாறிதான் ஆகணும். தொழில கொஞ்சம் கவனம் தேவை. யார்? அவிட்டத்துல பிறகு சொல்றேன், கொஞ்சம் கவனமா பயணிக்கணும். மற்றபடி பார்த்தா யூனிஃபார்ம் போட்டு வேலை பாருங்க, ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி எல்லாமே நல்லா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். அடுத்து சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும். இவங்க மாதிரி யாரும் பிரம்மாண்டமே யோசிக்க முடியாது. கவலைப்படாதீங்க. சதயத்துல பிறந்த அனைவருக்கும் சரி, இப்பதான் நல்ல விஷயம் வரப்போகுது. இது மாதிரி நல்லது கிடையாது. இப்ப எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்குங்க. லாப வருமானம் சூப்பரா இருக்குங்க. பொருளாதார லாப வருமானம், புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இந்த கெமிக்கல் துறை, மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு? சதயத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது. பணம், பொருள், வீடு, இடம், பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் தேடி வருது. பாத்துங்க. சதயத்துல பிறந்தா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து புரட்டாதி நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம் பாருங்க இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தா கண்டிப்பா இருக்கும். இப்ப பாருங்க, படிப்பு கல்வி நல்லா இருக்கும். எப்படி? படிப்பு கல்வி நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, நகை வாங்கலாமா, எல்லாமே நிறைய சுப செலவா நிறைய பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பாதிக்காது. சிவராஜ் யோகத்துல உட்காந்துருக்கீங்க.
அப்ப எங்கே போய் பேங்க்ல லோன் கிடைக்கும், கடன் அடைப்பீங்க, வருமானம் நல்லா இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். எல்லாமே இந்த புரட்டாதியில பார்த்தீங்கன்னா இனிமே தான் நல்ல நேரம் வருது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த நட்சத்திர பிறந்தவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய கஷ்டம் இப்ப நிறைய விஷயம் குறையும். பார்த்து நிறைய நல்ல விஷயமா தேடி வந்துகிட்டே இருக்கும். இந்த புரட்டாதி பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு பொன்னான நேரமா கண்டிப்பாவே வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 7 சனியை மீட் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையும் பயிற்சியாகவே அமைகிறது.